அறிவுடன் முன்னோல் செய்து பழமொழி சிற்பநூலை பெரிதான தமிழே சிற்றறிவு அதனால் சிற்பர் பொறிநீர் பொறியவள் அப்பம் இளநீ போதவே அமுது செய்யும் கரிமோன் திருத்தாள் கூற்றி கருத்துடன் முளைக்கிறோற்றி. முதல்ல வாஸ்து. வாஸ்து அப்படின்ற சொல் எங்கிருந்து பிறந்தது? வாஸ்து அப்படின்ற வார்த்தை வாய் அல்லது வஸ்து என்ற வார்த்தை கற்று தோன்றியது. வாஸ்துவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேத காலத்தில் அதர்வணத்திலிருந்து வராகி மீதரால் 4500 ஸ்லோகங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 4500 ஸ்லோகங்கள் தான் வாஸ்து யார், அவருடைய தன்மை என்ன, இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அனைத்து வாஸ்து விதிகள் எல்லாமே அதர்வண வேதத்தின் வராகி மீதரால் எழுதப்பட்டவை. 4500 ஸ்லோகங்கள் உள்ளடக்கிய ஒரு வேதம் தான் வாஸ்து. வாஸ்து புருஷன் யார்? வாஸ்து புருஷன் சிவபெருமானுக்கும் சுவர்ணபாவுக்கும் இடையே ஏற்பட்ட போரில் இருந்து சிவபெருமான் வெற்றியிலிருந்து விழுந்த ஒரு சொட்டு வேர்வை துளி. அந்த வேர்வை துளி ஒரு பூதமாக கிளம்பியது. அந்த பூதம் தான் வாஸ்து. 3 உலகங்களையும் கொன்ற வாஸ்து பூமியை உணவாக எடுத்த போது பிரமன் முதலிய தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட தேவர்களால் குப்பர கவிழ்த்து கட்டப்பட்ட ஒரு தேவதை தான் வாஸ்து. வாஸ்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா 4 மூலைகள் மட்டும் வாஸ்து இல்லை. வாஸ்துவில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. 4 மூலைகள் மட்டும் வாஸ்து பார்க்க முடியாது. முதல்ல அடிப்படையான விஷயம் குழி பேதம் அடிபேதம் தவறாமல் ஒரு மனை அமைக்கப்படும் போது தான் அது ஒரு முழுமையான வாஸ்துவாக அமைகிறது. வாஸ்து அப்படின்றப்போ 4ஆம் இடத்தை நம்ம பார்க்குறோம், சுக்கிரனை பார்க்குறோம். எந்த ஜாதகங்களில் சுக்கிரன் சனி ஏதோட சம்மந்தப்பட்டிருக்காரோ அவங்கெல்லாம் நீண்ட காலத்துக்கு ஒரு மனையை கட்டிக்கிட்டே இருப்பாங்க. கட்டி பிடிக்கிறதுக்கு ஒரு 5 வருஷமா 6 வருஷமாவது ஆகும். சுக்கிரன் சனி கேதுவோட இணைந்து, சனியோட இணையலாம் அல்லது கேதுவோட தனித்து இருந்தாலும் சரி. சுக்கிரனுக்கு சனி நட்பு கிரகம் தான். அப்போ சுக்கிரன் சனியோடு இணைப்பது என்ன விதமான பலனை கொடுக்குது? வீடு கட்டுவதில் தாமதம் அல்லது வீட்டினால ஒரு பிரச்சனை. சமையல் கட்டு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு டஸ்டோடவே இருக்கும். சரிங்களா? ஈக்குவல் பேர் அமைஞ்சிருக்க மாட்டாங்க. ஈக்குவல் பேர் அமைஞ்சிருக்க மாட்டாங்க. அவங்களோட ஒரு படிநிலை கீழே ஒரு அமைப்பில் தான் ஒரு மனைவி அப்படின்றவங்க அமைஞ்சிருப்பாங்க. ஆனால் வீடு இவர்கள் கட்டப்பட்ட வீடாக இருக்காது. இவங்களுக்காக யாராவது அதாவது உதவி செஞ்சு பண உதவி செஞ்சு கட்டப்பட்ட வீடாக தான் இருக்கும். உதாரணமாக இப்போ அரசாங்க வீடுகள் கூட எடுத்துக்கலாம். தந்தை அல்லது அரசு அந்த சம்மந்தப்பட்ட வழியில் தான் இவங்களுக்கு வீடு அமைஞ்சிருக்கும். ஆனால் வீடு ஒரு ஒழுங்காக இருக்கும் அப்படின்னா கேட்டோம்னா இருக்காது. ஒரு டஸ்டோடவே தான் இருக்கும், ஒரு அழுக்கு அடைஞ்ச மாதிரியே தான் இருக்கும். அதே போல் வீட்டினுடைய சமையல் கிட்ட சரியாக பராமரிக்க மாட்டாங்க. சரி, இப்போ குழிபேதம் அப்படின்ற விஷயத்தில் குழி எப்படி அமைக்கணுன்றது இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம ஒரு வீட்டை கட்டுறோம் அப்படின்னா 2 விதமான விஷயங்களை கவனிக்கணும். ஒன்று நீளம், அகலம். நீளத்தையும் அகலத்தையும் கவனமாக கையாளும் போது தான் நீள அகலங்கள் மொத்த பரப்பளவு அப்படின்றது சரியாக அமையும். நீளம் மட்டும் சரியாக இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, அகலம் மட்டும் சரியாக இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. நிறைய இடங்களில் இந்த தவறு தான் நடக்குது. நீளத்தை மட்டும் கரெக்டாக போட்டுருவாங்க, அகலத்தை தவறாக போட்டுருவாங்க. இப்போது ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோமே, ஒரு உதாரணத்துக்கு மட்டும்தான் நான் சொல்கிற அளவு இந்த அளவில் நீங்கள் பயன்படுத்த வேணாம். ஏன்னா இதில் பயன்படுத்துகிற சூட்சமான விஷயங்கள் நிறைய இருக்குது. இப்போ 22 அடிக்கு 27 அடி, அது 22 அடி நீளம் 27 அடி அகலம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம் அப்படின்னா இந்த 22 அடி நம்ம சொல்லிட்டு வந்துடுவோம், 23 அடியாக போட்டுருவாங்க. இந்த 22 அடின்ற அளவு சரியான அளவு. 22ல் 0.1 போச்சுனாலும் அந்த வீடு தவறு தான். அது ஏகப்பட்ட பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியது. இப்போ 22 அடி நீளம் கொடுத்துருக்கோம், 22.1 போட்டுட்டா என்ன தவறுன்னு 10 போட்டார் அப்படின்னா அது மிகப்பெரிய தவறாக அந்த வீடு. சரி, இப்போ 27 அடி கொடுத்துருக்கோம், அவங்களுடைய வீட்டினுடைய மொத்த அளவு 30 அடி இருக்குது, ஏன் 3 அடி வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. சீரியஸாக இப்போ ஒரு 3 அடி எக்ஸ்ட்ராஸாக இருக்குது, நாங்கள் ஏன் அதை வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றது 30 அடியில் போடுறாங்க. சமீபத்தில் நடந்த ஒரு இன்சிடென்ட், 27 அடிக்கு 30 அடி போட்டிருக்காங்க. நான் 27க்கு 29 சொல்லிட்டு வந்திருக்கேன், 27க்கு 30 போட்டாங்க. அளவுகளோட தான் சொல்கிறேன். 27க்கு 30 போட்டாங்க. 29 நான் சொன்ன அளவு, அவங்க போட்டது 30. ஒரு அடி மட்டும்தான் தவறு. அதாவது 29 பேர் 30 போட்டாங்க. கரெக்டாக மோல்டிங் அன்றைக்கி அந்த அம்மாவுக்கு எலக்ட்ரிக் ஷாக், வீட்டோட ஓனர். இப்போ நம்ம ஒரு வீடை பார்க்குறோம் அப்படின்னா முதல் விஷயம் அந்த பத்திரம் யார் பேரில் இருக்குது அப்படின்றத முதல்ல பார்க்கணும். பத்திரம் யார் பேரில் இருக்கோ அவங்களுடைய ஜாதகம் தான் வாஸ்து செயல்படும்.
அந்த யார் பேரில் பதிஞ்சிருக்காங்களோ அவங்களுடைய ஜாதகத்தில் 4ஆம் இடம் இருக்கு, 4ஆம் இடத்த அதிபதி எப்படி இருக்காரு, 4ஆம் இடத்த அதிபதி பாதக விசாரம் வாங்கியிருக்காரா இல்லையா, அஷ்டமாதிபதியோட தொடர்பில் இருக்காரா இல்லையா, ஆரட்ட பணங்கள் இருக்காரா இல்லையா, இந்த விஷயங்கள்லாம் பார்க்கணும். சரிங்களா? இதில் குறிப்பாக நான் முன்னாடி மேலே சொன்ன மாதிரி 4ஆம் இடத்துல ராகு கேதுக்கள் இருக்கும்போது அவர்கள் வீடு பாம்புகள் குடியிருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் அந்த வீடு இருக்கும். மனிதர்கள் குடியிருக்கிறதுக்கு தகுதியான ஒரு மனை அது இருக்காது. ஷர்ப்பங்கள் அடிக்கடி வந்து போகும் அந்த மனைக்கு, 4லேயோ அல்லது 2லேயோ ராகு கேதுக்கள் இருக்கும்போது. சரிங்களா? அதே போல இந்த மாதிரி அடிபேதங்கள் குழிபேதங்கள் ஒரு மனையில தெளிவாக கவனிக்கணும். அடியிலையோ அல்லது குழியிலையோ தவறு செய்யும் பட்சத்தில் கட்டாயம் ஒரு பெரிய பாதிப்பு அந்த மனைக்கு ஏற்படுத்தும். ஸோ அப்போ குழியிலையும் அடியிலையும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அப்போ நீங்கள் குழியை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம சிற்ப சிந்தாமணி நூல் எடுத்து ஒரு வயசு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே குழிகளை எப்படி நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்றத அழகாக அதில் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு குழிகளுக்கும் உண்டான ஷெடியூல், அதாவது அட்டவணை அதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. 9 குழியிலிருந்து 1156 குழி வரைக்கும் அதில் கொடுத்துருக்காங்க. ஒரு குழிகளில் 9 குழியிலிருந்து, அதாவது முதல் குழி வந்து 9 குழியிலிருந்து தொடங்கும், 1056 குழி வரைக்குமான அட்டவணையை அதில் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் செக் பண்ணணும். ஒவ்வொரு குழிகளுக்கும் கர்ப்பம், ஆதாயம், விரயம், யோனி, வாரம், திதி, நட்சத்திரம், வயது இப்படி சொல்லி சோடச மணி பொருத்தங்கள் சொல்லக்கூடிய 16 பொருத்தங்கள் அதில் கொடுத்துருக்காங்க. 16 பொருத்தங்கள் ஒரு மனைக்கு அமைமான கட்டாயம் அமையாது. அப்போ இம்பார்ட்டன்ஸ் முக்கியமான விஷயங்கள் நம்ம என்ன கவனிக்கணும்? கர்ப்பம் இருக்கா? குழியை 8ஆல் வகுத்தீங்கன்னா அது எத்தனை எண்ணில் வகுப்படுதோ, ஒற்றைப்படையில் வகுப்படுச்சு அப்படின்னா சூப்பர். இரட்டைப்படையில் வகுப்படுச்சுன்னா, இப்போ ஒரு குழி எடுத்துக்கிறீங்க, அந்த குழி ஒற்றைப்படையில் வகுப்படுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த கர்ப்பம் நல்ல கர்ப்பமாக இருக்குன்னு அர்த்தம். இதே யோனி குழி நீங்கள் கணக்கு போயிருக்கணும். அதை 3ஆல் பெருக்கி 8ஆல் வகுத்தீங்கன்னா ஒற்றைப்படையில் வந்ததுன்னா அதெல்லாம் நல்லா இருக்கும். இரட்டைப்படையில் வரக்கூடிய குழிகளை கிடைக்கணும். அப்போ இது மாதிரி அந்த அந்த நூலில் தெளிவாகவே வெளிப்படையாகவே எழுதியிருக்காங்க. சிற்ப சிந்தாமணியில் 17ஆவது பக்கத்தில் இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம். குழி பொருத்தங்கள் எப்படி பிரித்து எடுக்கணும் அப்படின்றதுக்கான விஷயங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. குழி பொருத்தங்கள் எப்படி பார்க்கணும், அதுக்கான பலன் என்ன, அந்த பலனுக்கான மனை எப்படி நம்ம தேர்வு செய்யுது அப்படின்றதெல்லாம் நமக்கு நிறையவே கொடுத்துருக்காங்க. இதில் அந்த நூலில் பார்த்தீங்கன்னா ஜாம பிரசனத்தை பற்றி அதிகமாக பேசியிருக்காங்க. இதில் சிற்ப சிந்தாமணி நூலில் ஒரு மனை பார்க்க போகிறோம். மனை பார்க்க போகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு ஜாம பிரசனம் போட்டு பார்த்துக்கிறோம். 4ஆம் இடம் நம்ம மனையை எடுத்துக்கிறோம். 4ஆம் இடத்து மேலே கல்வி இருந்தார் அப்படின்னு சொன்னால் அந்த மனை பிரச்சனையோட மனை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதில் இந்த நூலில் ஒரு அழகான விஷயம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீரோட்டத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது, எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. நம்ம சிற்ப சிந்தாமணி நூலில் நம்ம சிற்பம் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஆனால் இதில் நீரோட்டத்தை எப்படி பார்க்குறதுன்னு ஒரு பாடலை சொல்லியிருக்காங்க. 296வது பக்கத்தில் 7வது வரியில் இந்த பாடல் இருக்கு. நீர் காட்டும் தலைமதனை பன்னீர் கூறாக்கி, நிகழ்த்துகின்ற ராசிதனை பிரமமை வைத்து, வாகாட்டும் தலைமதனை வளமிடமாய் எண்ணி, பாகாட்டும் தலைமதில் மதிவெள்ளி எவ்விடமோ அவ்விடத்தின் நிறம். அதாவது நம்ம ஜாமப்பிரசனம் அமைக்கும் போது உதயத்திலையும் ஆறுடத்திலையும் உதயமும் ஆறுடமும் நீராசிகளாக வந்துட்டா அந்த மனையில் நீர் உண்டு. நான் இந்த இடத்துல ஏன் இதை இண்டிகேட் பண்ணுறேன் அப்படின்னா, நீர் அதிகமாக உள்ள இடங்களில் ஒரு மனை எழும்பாது அப்படின்றத நம்ம மனசில் வச்சுக்கணும். ஒரு இடத்துல நீர் ஓட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல மனை அப்படின்றது எழுந்திருக்காது, ரொம்ப கஷ்டப்படணும். முதல்ல இதை ஏன் எப்படி இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி மனையில் நேர்மறை சக்தி எதிர்மறை சக்தி 2 விஷயம் இருக்குது. எல்லா மனையிலையும் நேர்மறை சக்தி இருக்காது, எல்லா மனையிலையும் எதிர்மறை சக்தி இருக்காது. அதே போல் ஒரு மனையில் முழுக்கவும் நேர்மறை சக்தி இருக்காது, முழுக்கவும் எதிர்மறை சக்தி இருக்காது. இதையும் அந்த அதே நூலில் தான் குறிப்பிட்டிருக்காங்க. எப்படின்னா, மண்ணுக்கு கீழே தான் நீரோட்டம் இருக்கு, மண்ணுக்கு கீழே பாறைகளும் இருக்கு. இந்த பாறைகளுக்கு இடையில நீரோட்டங்கள் பாய்ஞ்சு போகுது இல்லைங்களா? இந்த நீர் பாறை மேல் உரசும் போதுதான் சக்திகள் வெளிப்படுது மண்ணுக்கு மேல. இந்த சக்திகள் வெளிப்படுறது நேர்மறை ஆற்றலாகவும் எதிர்மறை ஆற்றலாகவும் 2 விதமாகவும் இருக்கு. இப்போ நம்ம பூமி, அதாவது பூமி அச்சானது, பூமின்னு கூட சொல்லக்கூடாது, பூமியினுடைய அச்சு 23 பாகை தென்மேற்குல உயர்ந்து வடகிழக்கு தாழ்ந்தும் இருக்கு. இதை நம்ம சயின்ஸ்ல படிச்சிருக்கோம். சரிங்களா? அப்ப தெற்கு அப்படின்றது கீழச்சு, வடக்குன்றது மேலச்சு. இப்ப இந்த தென்மேற்கு உயர்ந்து வடகிழக்கு சார்ந்திருக்கும் போது எல்லா நீரோட்டங்களும் தென்மேற்கிலிருந்து வடகிழக்கு ஓடும்படியாக தான் எல்லா நீர்நிலைகளும் இருக்கும். ஏதாவது ஒரு நீர்நிலை இதுக்கு எதிராக போகுமானா போகாது.
இதே போலதான் மனைக்கு கீழேயும் நீரோட்டம் இருக்கும். அப்ப ஒரு வீட்டினுடைய வடகிழக்கு திசையை நீங்க நோட் பண்ணி, அதாவது ஒரு வீட்டினுடைய மனையினுடைய கும்பராசி, ஒரு மனையினுடைய ராசி எதுனா கும்பராசி, மனையடியில ராசி எதுனா கும்பராசி தான் மனையடியோட ராசி. அப்ப ஒரு வீட்டினுடைய வடகிழக்கு அந்த எஜ்ஜை விட்டுட்டு நீங்க கிழக்கு சார்ந்து போர் போட்டீங்கன்னா எல்லா வீடுகளையும் கட்டாயம் நீரோட்டம் உண்டு, இல்லைன்னு சொல்ல முடியாது. மேக்சிமம் வடகிழக்குல அந்த எஜ்ஜில் அந்த மூளையோட காரணங்கள்லாம் போர் போடுவாங்க. அது மிகப்பெரிய தவறு. அந்த தவறு என்ன பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னா, நிரந்தர நோயாளிகள் அந்த குடும்பத்தில் கொடுத்துரும். பெண்கள், அந்த வீட்டினுடைய பெண்களுக்கு மூட்டுக்கு கீழே அந்த மூட்டு ஜாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஜவ்வு தேயறதுக்காக வாய்ப்பையும் அவங்களால உட்கார்ந்து எழுந்திருக்க முடியாத ஒரு தன்மையும் கொடுத்துரும். அப்போ வடகிழக்குல அந்த கிழக்கு மூளை இருக்கு பார்த்தீங்களா, அந்த கார்னருக்கு நேரே போர் போடக்கூடாது. ஆனால் அதிகபட்சமாக பண்ணக்கூடிய தவறு இதுதான். இப்போ இன்னைக்கு இந்த மீட்டிங் வர்றதுக்கு முன்னாடி கூட நான் அப்படி ஒரு மனையை பார்த்துட்டு தான் இங்கே வந்து நான் உட்காந்து பேசிக்கிறேன். அதாவது நிரந்தர நோயாளிகளை அந்த குடும்பத்தில் கொடுத்துரும் அப்படின்றத நீ கவனம் வச்சுக்கணும். அப்போ கும்பராசியில் ஒரு மனையினுடைய கும்பராசின்றது வடகிழக்கினுடைய கிழக்கு பகுதி. அந்த பகுதியில் நீ போர் போட்டால் கட்டாயம் தண்ணி வரும். சரிங்களா? இப்போ இந்த சக்திகள் நேர்மறை சக்தியாக வருது, எதிர்மறை சக்தியாகவும் வருது. அப்போ நேர்மறை சக்தி எது, எதிர்மறை சக்தி எது அப்படின்றத நம்ம பிரித்து பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி தென்மேற்கிலிருந்து வடகிழக்கு நோக்கி ஓடக்கூடிய நீரோட்டங்கள் எல்லாமே நேர்மறை சக்தியா அந்த மனையில பிரதிபலிக்கும். அதாவது மனைக்கு மேல் அதே நீரோட்டம் ஒரு சில மனைகள்ல வடகிழக்கு உயர்ந்து தென்மேற்கு நோக்கி ஓடக்கூடிய நீரோட்டங்களில் இருந்து வெளிப்படக்கூடிய ஆற்றலானது எதிர்மறை ஆற்றலா அந்த மனைக்கு மேல பிரதிபலிச்சுட்டு இருக்கும். அது நம்ம வந்து கண்களால் பார்க்க முடியாது, உணர்வுகளாலையும் சில டூல்ஸாலையும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆண்டனா வச்சு கண்டுபிடிக்கலாம், அல்லது பெண்டுலம், ரேடு, இதை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம் அந்த மனையில நேர்மறை சக்தி இருக்கா அல்லது எதிர்மறை சக்தி இருக்கா அப்படின்றத. பெண்டுலம் அல்லது லெகர் ஆண்டனா, அதே மாதிரி ராட், இந்த 3 விஷயங்கள் வச்சு நம்ம செக் பண்ணி அங்கே நீரோட்டம் இருக்கா, நீரோட்டம் எந்த அளவில் இருக்கு, நீரோட்டம் கண்டுபிடிக்கிறதுக்கான விஷயம் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். அதாவது அந்த நம்ம யுவராஜன் இருக்காரு, பரவாயில்ல, அதாவது நீர்காட்டும் தலைமுறை பணிகள் உருவாக்கி அப்படின்னு ஒரு பாடல் சொன்ன பார்த்தீங்களா, அந்த பாடல் படிச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதாவது அந்த கிரகத்தினுடைய கதிரம், அந்த ராசியினுடைய கதிரம், 2 கதிரம் எடுத்து கூட்டி பார்த்தீங்கன்னா அந்த மலையில எத்தனை அடி கீழே எவ்வளோ தண்ணி இருக்கு அப்படின்றது வரைக்கும் நம்ம சொல்லிட முடியும். சரிங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது உதயமும் ஆருடமும் நீர்ராசியில இருந்து உதய கதிரையும் ஆருட கதிரையும் ராசி கதிரையும் 3 கூட்டினீங்கன்னா நீங்க வந்து அந்த மனையில எத்தனை அடியில் ஆழத்துல நீர் இருக்குன்றதை எடுத்துக்கலாம். இந்த ஜாம பிரசனத்தை இதுக்கு மட்டும் இல்லை, நீங்க கிரிக்கெட் கூட எடுத்துக்கலாம். எப்படி நம்ம உலகில் போயிட்டு வருவோம். இப்போ பிரசனம் போட்டீங்க, உதயம் ஆருடம் 2 கழிச்சிட்டீங்க. உதயத்துல இருக்க கிரகம் பலமா இருக்கு அப்படின்னு சொன்னா டாஸ் வின் பண்ண டீம் ஜெயிக்கும். ஆருடம் பலமா இருக்குன்னா பவுலிங் எடுத்த டீம் ஜெயிக்கும். சரி, இதுல ரன் எப்படி சார் கண்டுபிடிக்குது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உதயத்துல எத்தனை கதிர், என்ன கிரகம் இருக்கு, அந்த ராசியுடைய கதிர், உதயத்துல சம்பந்தப்பட்ட கிரகத்தினுடைய கதிர், உதய ராசியுடைய கதிர், 2 கவுண்ட் பண்ணுங்க. உதாரணத்துக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன், அப்படியே போட்டுக்கணும். சரிங்களா? இது நடந்த ஒரு விஷயம் தான். 2017 IPL மேட்ச். இதுல மும்பை சென்னை டீமுக்கான மேட்ச் இது. இந்த மேட்ச்ல சென்னை டீம் 9 ரன் வித்தியாசத்துல தோக்குது. சரிங்களா? 9 ரன் வித்தியாசத்துல தோக்குது. இதை எப்படி நான் எடுத்தேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். அன்னைக்கு டாஸ் வின் பண்ண டீம் வந்து மும்பை டீம். அது சென்னை டீம் ஒத்துக்கிடுச்சு, நீங்களே பேட்டிங் எடுத்துங்க அப்படின்னு ஒத்துக்கிச்சு. உதயம் வந்து பார்த்தீங்கன்னா மிதுன உதயம். அவன் அப்போதைக்கு அவங்க என்கிட்ட கேட்டப்போ மிதுன உதயம், ஆருடம் துலாம் ஆருடம். அன்னைக்கு குரு கோச்சார குரு அன்றைக்கு 2017 பார்த்துங்க, கோச்சார குரு துலா ராசியில இருந்தார். இப்போ துலா ராசியிலேருந்து 9ஆம் பார்வையா எங்க பார்ப்பாரு, மிதுனத்தை பார்ப்பாரு. சரிங்களா? அப்போ உதயம் படுத்திருக்கா ஆருடம் படுத்திருக்கா, யுவர் சாய்ஸ், நீங்களே சொல்லுங்க. பார்வை தான் படம். அப்போ உதயம் செய்து வளர்த்துருக்கு இல்லைங்களா? உதயத்துக்கு எத்தனை கதிர் வந்துட்டு பாருங்க. மிதுனத்தினுடைய கதிர் 5, குரு பார்வையுடைய கதிர் 4. அப்ப எத்தனை ரன்னுங்க? 9 ரன் வித்தியாசத்துல மும்பை டீம் ஜெயிச்சிட்டு. இவ்வளவுதான். நம்ம கிரிக்கெட்ல எத்தனை ரன்னுல எந்த டீம் ஜெயிக்கும் நம்ம அழகா எடுத்துட்டு போயிடும். சரிங்களா? இப்ப நம்ம மறுபடியும் மனைவிக்குள்ளே வரும். இப்ப அந்த நீரோட்டத்தை நம்ம எடுத்து கத்துக்கிட்டோம். அந்த மனைவியுடைய நேர்மறை ஆற்றல் எதிர்மறை ஆற்றல் 2 எடுத்து கத்துக்கிட்டோம். அப்ப
நீங்கள் இதுக்கு முன்னாடி உங்களை வந்து அழைப்பாங்க இல்லைங்களா, ஒரு வீடு பார்க்கணும்னு அழைக்கும் போதே நீங்கள் நோட் பண்ணிடணும். அது நம்ம வீட்டிலேருந்து கிளம்பும் போதுலேருந்து அந்த மனைக்கு போகிற வரைக்கும் என்னென்ன சம்பவங்களை நம்ம முதல்ல பார்க்குறோம் அப்படின்றத நோட் பண்ணணும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து இதே ஒரு ரோட்டில் போயிட்டு இருக்கோம், எதுக்கு ஒருத்தர் அறுவலோட வராருன்னு வச்சுங்களேன், அந்த மனை எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்க. வெட்டுக்குத்து நடக்குதுன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. அப்போ அந்த மனைக்கு போகவே கூடாது, ரிட்டர்ன் திரும்பி அந்த மனை சரியில்லை இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி. அப்போ ஃபீஸ் கொடுக்க மாட்டாங்களே சார்னா, போனீங்கன்னா உங்கள் பேர் கெட்டு போயிடும், பரவாயில்லைங்களா? இப்படி 2 சாய்ஸ் இருக்கு. ஒன்று உங்களுக்கு நேம் வேணுமா அல்லது ஃபீஸ் வேணுமா அப்படின்னு 2 சாய்ஸ் தான் இருக்கு. நீங்கள் எது வேணும் நீங்களே முடிவு செஞ்சுக்கணும். அப்போ ஒரு சுகமான ஒரு விஷயத்தை பார்த்துட்டு போறீங்க, அப்போ அந்த மனையில் நீங்கள் எதுவுமே பார்க்க வேணும். மனையில் போய் நின்னோன்னே இந்த இடம் நல்லா இருக்குன்னு சொல்லிடலாமா இல்லையா? சொல்லிடலாம்ல. இப்போ போறீங்க, மனையினுடைய அமைப்பை பார்க்குறீங்க. இப்போ நம்ம மனைக்கு போயாச்சு, மனையினுடைய அமைப்பை பார்க்குறோம். மண்ணுடைய தன்மை, மண்ணுடைய வாசனை, குறிப்பா நெய், தயிர், பால், வெண்ணெய் இந்த வாசனை வரக்கூடாது. நல்ல எறும்புகள், பூரான், பூச்சிகள் ஊறக்கூடாது. இன்னும் டெப்தா சொல்லணும்னா, ஒரு நாள் ஒரு சேவலை அந்த மனையில விட்டுறீங்க, அந்த சேவல் சாப்பிடாம அந்த மனையில செத்து போயிடுச்சு அப்படின்னா அதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மனை. அந்த மனையில நம்ம குடியிருக்கணும். ஏன்னா அங்கே பேட் வைப்ரேஷன் இல்லை அர்த்தம். பேட் வைப்ரேஷன் எங்க இருக்கோ அங்கதான் அந்த சேவல் போய் தன்னோட பூச்சிகளை எடுத்து சாப்பிடும். நல்ல வைப்ரேஷன் தான் சேவல் அந்த மனைக்குள்ளே நுழையாது. சரிங்களா? அடுத்த கான்செப்ட்ல போவோம். பூனை போய் ஒரு மனைக்குள்ள நுழையுதுன்னு வச்சுங்களேன், பூனை போய் தொடச்சி ஒரு இடத்துல உறங்குன்னு வச்சுங்களேன், அந்த இடம் குடியிருக்க ஆகாத இடம். பூனை, பாம்பு 2 போய் ஒரு இடத்துல தொடர்ச்சியா நிரந்தரமா வாசம் பண்ணுதுன்னா அந்த மனையில நம்ம வசிக்க முடியாதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்த கான்செப்ட்ல போவோம். ஒரு மனை பூட்டியே கிடக்கு, அந்த மனைக்கு பக்கத்துல இன்னொரு மனை எம்டியா கிடக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த மனையோட ஓனர் பல வருஷமா அந்த வீடை கட்டணும்னு நினைச்சுருந்தாரு. பக்கத்து மனையில யாரும் குடியிருக்கலன்னா இன்னொரு மனையை கட்டவே முடியும். பக்கத்துல இருக்க மனையை திறந்தா மட்டும் தான் இன்னொரு அந்த எம்டி பிளாட்ல வீடு கட்ட முடியும். சரிங்களா? இப்படி சூட்சமான விஷயங்கள், ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம சிற்ப சிந்தாமணி தான் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் இல்லை, நம்ம சிற்ப சிந்தாமணியில் தான் கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் அந்த பாடல்கள்லாம் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. பழைய காலத்து என்சி, கணினி நிறுத்தம் அந்த இலக்கணத்துல எல்லாம் வரும். அதெல்லாம் நமக்கு கொஞ்சம் படிக்க தான் சிரமமாக இருக்கும். படித்தோன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே அங்கே தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒன்ஸ் படித்தா போதும், உங்களுக்கு அழகாக புரியும். அதாவது ஒரு மனை பூட்டியே கிடக்குன்னா அது பக்கத்து மனையே நீங்கள் போய் உங்கள்கிட்ட வாஸ்து பார்க்கணும்னு கேட்கும்போது நீங்கள் சொல்லிடலாம், அந்த மனையில் வீடு கட்ட முடியாதுங்க, பில்டிங் இந்த பேஸ்மெண்ட்டை கூட போட முடியாது நம்ம சொல்லிடலாம். சரிங்களா? இப்போ வீடு கட்டியாச்சு. கட்டப்பட்ட வீட்டில் அளவு பேதங்கள், குழி பேதங்கள் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன செய்யலாம்? இப்போ கட்டப்பட்டாச்சு சார், வீடு கட்டியாச்சு, கட்டின வீட்டில் பிரச்சனை இருக்கு, அளவு சரியில்லை, இவ்வளோதான் ஃபேக்ட். இப்போ அந்த வீட்டில் குடியிருக்காங்க, அவங்கள நம்ம காப்பாற்றணுன்ற கடமை நமக்கு இருக்கா இல்லைங்களா? இருக்கு. அப்போ என்ன செய்யலாம் சார்? நீங்கள் ஒரு உதாரணம் ஒரு அளவு சொல்லுங்க சார். 27 சமாசாரமாக சொல்லிக்கீங்க. வீடு கட்டலாமா? கட்டக்கூடாது. ஒரு மனை செவ்வகமாக மட்டும் தான் கட்டணும். ஒரு மனை எம்டி லேண்டு வந்து செவ்வகமாக தான் இருக்கணும். ஒரு பாத்திரத்தில் நீர் ஊற்றி வைக்கிறோம், அந்த நீர் என்ன வடிவம் அமையுது? பாத்திரத்தினுடைய வடிவத்தை வாங்கிது சார். ஒரு மனை எப்படி இருக்கோ அந்த மனையினுடைய தன்மையை அந்த மனையினுடைய வைப்ரேஷன் ஆகிடும். செவ்வகமாக இருந்தால் மட்டும்தான் 1:3. இதுதான் வாஸ்துவோடைய உண்மையான அளவு. 1:3 தான் ஒரு எம்டி லேண்டை நம்ம வாங்கணும். சமசதுரமாக வாங்கக்கூடாது, சமசதுரமாக அதே போல் வீடு கட்டக்கூடாது. நீங்கள் 27 சொல்லிங்க, 28 வச்சுங்க. 27 ஓரளவுக்கு குழி பொருத்தம், அடி பொருத்தம் 2க்குள்ள அளவு. அதனால சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 27 27 அமைக்க முடியாது. 27 ஓரளவு கொடுத்தீங்கன்னா வேற அளவு தான் அந்த இடத்துல கொடுக்கணும். செவ்வகமாக இல்லைங்களா? அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி சொல்லிக்க நீங்கள் புக்ஸை ஃபாலோ பண்ணணும். 2 விஷயம், நீங்கள் புக்ஸை ஃபாலோ பண்ணணும். 2வது, புக்ஸில் எப்படி குழி பொருத்தம் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். 2வது, இப்போ 27 கொடுக்குறீங்கன்னா 27 மறுபடியும் கொடுக்க முடியாது. 27க்கு பதிலாக மற்றொரு அளவு தான் நீங்கள் கொடுக்க முடியும். புரிச்சுங்களா? இப்போ தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஒரு 27 கொடுத்தீங்கன்னா இன்னொரு 27 கொடுக்க முடியாது, வேறு அளவுகள் தான் கொடுக்கணும். சரி, இப்போ நம்ம கேள்விக்கு வந்துடும். இப்போ நம்ம அளவு தப்பாக இருக்குது சார், பார்த்தே முடியாது சார், என்ன சார் பண்ணலாம்? ஒன்றும் இல்லை. இப்போ தவறான ஒரு அளவில் ஒரு அமைப்பில் ஒரு இடம் இருக்குது,
சரியான அளவுக்கு நம்ம அதை மாற்றணும். அப்படின்னா சரியான அளவு வர மாதிரி செப்பு ராடை வாங்கி பதிச்சிருக்கேன். அவ்வளோ செப்பு ராடு வாங்கி பதிச்சணும். 28 கட்டிட்டாங்க சார், ஒரு அடி 27 அடி வர மாதிரி செப்பு ராடை பதிச்சிருக்கேன். அவ்வளோ. அப்போ அதில் உள்புறமா பதிக்கணுமா வெளிப்புறமா பதிக்கணுமா உங்களுக்கே தெரியும். குறைக்கணும். கூட்டணும்னா என்ன செய்யணும் நீங்களே பார்த்துக்கணும். சரிங்களா? குறைக்கணும்னா உள்பக்கமும் குறைச்சிங்க, கூட்டணும்னா வெளிப்பக்கமும் கூட்டிங்க. அவ்வளோதான். சரி, இப்போ அப்பார்ட்மெண்ட்டுக்கு வாஸ்து இருக்கா இல்லைங்களா? நம்ம மனைவி தான் பேசுகிறோம். அப்பார்ட்மெண்ட்டுக்கு வாஸ்து இருக்கா அப்படின்னா அப்பார்ட்மெண்ட்டுக்கு கட்டாயம் வாஸ்து உண்டு. அப்பார்ட்மெண்ட்டுக்கு எப்படி சார் வாஸ்து பார்க்கணும்? ரொம்ப சிம்பிள், வேலையே ரொம்ப சுலபம் தான். அது அப்பார்ட்மெண்ட்டுடைய வாசல் எந்த பக்கம் இருக்கோ அதுதான் அப்பார்ட்மெண்ட்டுடைய வாஸ்து. அவ்வளோதான் வச்சுக்க. இப்போ உதாரணத்துக்கு தென் கிழக்கில் அப்பார்ட்மெண்ட் இருக்கு. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் நுழையும் போதே இது பெண் பேரில் உள்ள சொத்தா நீங்கள் கேட்கலாம், தாராளமாக கேட்கலாம். பெண்கள் பேரில் பத்திரம் பதிவு பண்ணினா மட்டும்தான் அந்த வாசல் தென் கிழக்கில் அமைஞ்சிடும். வச்சுக்கலாம். ஈஸியான விஷயம் தான் அப்பார்ட்மெண்ட் வாசல். அப்போ அப்பார்ட்மெண்ட் மேலே குடியிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நம்ம கவனிக்கணும். அந்த அப்பார்ட்மெண்ட் மேலே போகும்போது உச்ச பகுதியா நீச்ச பகுதியா அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ணணும். இல்லைன்றது இல்லை, அப்பார்ட்மெண்ட்டுக்கு மேலே போகும்போது. சரிங்களா? இப்போ பாத்ரூம் வாஸ்து இருக்காரு சார்னா இருக்கு. பாத்ரூமுக்கும் வாஸ்து உண்டு. டாய்லெட்டுக்கெல்லாம் வாஸ்துனா உண்டு சார். டாய்லெட் நீங்கள் எவ்வளோ பெருசு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பிரச்சனைகள் அதிகமாகும். எந்த அளவுக்கு சின்னதாக இருக்கோ பிரச்சனைகள் அந்த அளவுக்கு குறையும். சரிங்களா? இதுக்கு காரணம் இருக்கு, நீங்கள் எளிதாக புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அப்போ டாய்லெட் வரைக்கும் வாஸ்து செயல்படும். அப்போ டாய்லெட் எப்படி அமைக்கணுன்றதையும் நான் சொல்லிட்டேன். சரிங்களா? ஓகே. இப்போ எதிர்மறை ஆட்கள் பார்த்தாச்சு, நேர்மறை ஆட்கள் பார்த்தாச்சு. இப்போது ஒரு ஃப்ளாட்டில் எந்த பக்கம் அதிகமான இடம் கொடுத்து கட்டணும், எந்த பக்கம் குறைக்கணும் அப்படின்றத பார்ப்போம். தென் மேற்கு 90 டிகிரி கரெக்டாக இருக்கலாம் அல்லது குறையலாம், ஆனால் கூட இருக்கக்கூடாது. அது தெற்கும் மேற்கும் இணையக்கூடிய அந்த மூளை பார்த்தீங்களா, காரணம் கரெக்டாக 90 டிகிரி இருக்கலாம் அல்லது குறையலாம், கூடக்கூடாது. சரி, இந்த எளிமையாக நம்ம பார்த்துக்கலாம். தெற்குலேருந்து ஒரு 5 அடி வடக்கு பகுதியை நம்ம மார்க் பண்ணிட்டு மேற்குலேருந்து 3 அடியை மார்க் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கிழக்கு பகுதிமா இடையில கிராஸாக பிடிச்சிங்கன்னா 4 அடி இருக்கணும். அப்படின்னா அது கரெக்டான மூளை மட்டத்தோடு இருக்குன்னு அர்த்தம். இல்லை அப்படி வரலைன்னா வர வரைக்கும் நம்ம மாற்றி மாற்றி அளவு அடிச்சுக்கிட்டே இருக்கோம். எளிமையான விஷயம். அப்போ வடகிழக்கில் கட்டாயம் கிழக்காக இருந்தாலும் சரி வடக்காக இருந்தாலும் சரி 4 இன்ச்சாவது இழுப்பு அதிகமாக இருக்கணும், குறையவில்லை, கூடுதலாக கொடுத்தேன். இப்போ சார் சொன்ன மாதிரி 27 அடிக்கு நான் கட்டிட்டேன் சார், கரெக்டாக நான் 4 பக்கம் 27 அடிக்கு கட்டிட்டீங்கன்னா அது தவறான ஒரு விஷயம். ஏன், நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம பூமி அச்சே சாஞ்சு தான் இருக்குது. மேலே நம்ம கொண்டு போய் சாய்ச்சோம் அப்படின்னா பூமியினுடைய பாரம் தாங்காமல் அந்த வீட்டினுடைய மனை கோளாறாக இருக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணோம், எல்லா மனைகளையுமே 4 இன்ச்சு வடக்கு பகுதி அல்லது கிழக்கு பகுதி 2 பக்கம் சேர்த்து கூட கொடுத்துக்கலாம். இப்போ தெற்கு பகுதியில் 27 அடி கொடுத்தீங்கன்னா வடக்கு பகுதியில் 27.4 கொடுத்துருங்க. தெற்கு பகுதி 27 அடி கொடுப்பீங்க, அதை தெற்கு மேற்கு கிழக்கில். அதே அளவு நீங்கள் வடக்கில் 27.4 கொடுத்துருங்க, 4 இன்ச்சு குடிச்சுல. ஆனால் நீங்கள் அதே போல் மேற்கையும் கிழக்கையும் நீங்கள் எந்த அளவு வச்சிங்களோ அது சம அளவாகவே கொடுத்துக்கணும். அதில் தப்பு கிடையாது. சரிங்களா? புரிஞ்சுங்களா? இப்போ அடுத்த விஷயத்துக்குள்ள போகலாம். இப்போ நம்ம வீட்டில் பண்ணக்கூடிய விஷயங்கள், பண்ணக்கூடாத விஷயங்கள். கண்டிப்பாக படுக்கறைக்குள்ள பூக்களை வைக்கக்கூடாது, புஷ்பங்களை வைக்கக்கூடாது. பூக்களை படுக்கறைக்குள்ள வைக்கக்கூடாது. அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் மட்டும் ஏன் சார் அலங்காரம் பண்ணுறோம் அப்படின்னு கேள்வி கேட்பீங்க. கேட்க வருந்தானே, நியாயம் தானே. ஃபர்ஸ்ட் நைட்டில் பூக்களை அலங்காரம் பண்ணக்கூடாது, பழங்களை அலங்காரம் பண்ணணும். சரிங்களா? பூக்களால் அலங்காரம் பண்ணக்கூடாது. என்ன காரணம் கேட்டீங்கன்னா பூக்கள் வாடக்கூடியது. ஸோ வாழ்க்கை வாடிடாமல் இருக்கணும்னா பூக்களை படுக்கறைக்குள்ள கொண்டு போகக்கூடாது. எதிர்மறையான ஒரு தன்மையை நம்ம அந்த இடத்துல கொண்டு போகிறோம்னு அர்த்தம். அப்போ படுக்கறையில் மேலேயே சொல்லிட்டேன், படுக்கறையில் செவ்வாய் கருத்தும் அங்கே வாடக்கூடிய பொருட்கள்லாம் என்ன கருத்தும் சார்? சனி. செவ்வாய் சனி காம்பினேஷன் பண்ணுறோமா? அப்போ அது நல்ல காம்பினேஷனா? செவ்வாய் சனி வரும், செவ்வாய் ராகும் வரும். அப்போ கணவன் மனையை பிரிக்கக்கூடிய தன்மையில் நீங்கள் படுக்கறைக்குள்ள பூக்கள் வைக்கும்போது நீங்களே ஏற்படுத்திக்கிங்கன்னு அர்த்தம். வாடக்கூடிய எந்த பொருட்களையும்
நம்ம படுக்கை அறைக்குள்ள கொண்டு போகக்கூடாது. ஆனால் பழங்களை வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பழங்கள் வச்சு அலங்காரம் பண்ணலாம்னு கொடுத்துருக்காங்க. அதே போல கண்ணாடிகள் படுக்கை அறைக்குள்ள இருக்கக்கூடாது. கண்ணாடிகள் அப்படி இருந்தால் அதை நீங்கள் ஸ்க்ரீன் போட்டு மறைச்சணும். தூங்கும்போது மட்டும், எழுந்த உடனே ஓப்பன் பண்ணிக்கலாம். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, தூங்கும்போது நம்ம ஆன்மா இந்த பிரபஞ்சத்தோட நேரடி தொடர்புக்கு போகும், பயணமாகும். கண்ணாடி வழியாக தான் பயணமாகும். ஸோ நம்ம தூங்கும்போது கண்ணாடியை க்ளோஸ் பண்ணிடணும். தூங்கினதுக்கப்புறம் கண்ணாடியை ஓப்பன் பண்ணிடணும். ஓகே சார். இப்போ நம்ம இப்போ எந்த கட்டில் சார் படுக்கிறோம் இப்போலாம் சொல்லுங்களேன். என்ன நீங்கள் எந்த கட்டில் படுக்கிறீங்க? சரிங்களா? அது சரியா? 2 பேர் இரும்பு சொல்லிங்க. ஆனால் இரும்பு தவறுன்றாங்க. கட்டாயம் தவறு. திருப்பாவை படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். 19வது பாடல், குத்து விளக்கரிய கொட்டுக்கால் கட்டின் மேல் மெத்தன்ற பஞ்சை சைனத்தின் மீதேறி கொத்தள பொங்கல நப்பினை கொங்குமே வைத்து கிடந்த வனவார்பா துயிலவாய் அப்படின்னு ஆண்டர் பாடி எழுப்புறார், பெருமாளை எழுப்புறாங்க. அப்ப கோட்டுக்கால் கட்டினா என்ன அர்த்தம் அப்படின்னா, யானை தந்தத்தால் செய்யப்பட்ட கட்டில் அர்த்தம். ஆண்டர் சொன்ன விஷயம் தந்தத்தால் செய்யப்பட்ட கட்டில். இன்னைக்கு தந்தத்துல கட்டில் செய்ய முடியுமா சார்? அப்பென்ஸ், சட்டப்படி குற்றம். அப்ப நம்ம எதுலாம் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம வருவோம். பூவரசு, வேங்கை, பலாமரம், தேக்கு, இந்த மாதிரி உயர்தரமான நீடித்து உழைக்கக்கூடிய மரங்கள்ல நம்ம கட்டில்கள் செய்யலாம். கட்டில்கள் செய்யறதுக்கு அளவு இருக்கு சார். கட்டில்களுக்கும் அளவு இருக்கு. கட்டில்கள் அந்த நம்ம கட்டில்கள் செய்யும் போது தலைக்கு அது தலைக்கான அலங்காரங்கள் கொடுக்கணும். தலைக்கு ஒரு உரிச்சாவது கூடுதலான கனமான தடிமனான பகுதியை கொடுக்கணும். அது தலை வச்சுக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுல வேம்புகளை செஞ்ச மரப்பலகைகளை நம்ம உறங்கும் போது உடல் சூட்டை தணிக்கும், சூடு சம்பந்தமான நோய்களை குறைக்கும் சொல்லியிருக்காங்க. பலாமரத்துல தூங்கும் போது ஆழ்ந்த தூக்கத்தை நம்ம கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க எத்தனை பேர் தூக்கமே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போறோம்? பலாமரம் ஆழ்ந்த தூக்கத்தை கொடுக்கும். பூவரசு வயிற்று புண்ணையா. வேங்கை சூடு சம்பந்தமான எந்த நோயும் நமக்கு வராது சார். வேங்கை மரக்கட்டில் படுத்தா சார். நீங்க இப்போ எந்த கட்டில் படுக்க போறீங்க? பலாமரமா, வேங்காய், பூவரசா? நோயை தீர்க்கிறதுக்கு அடைய சொல்லிட்டேன். நோயை தீர்த்துக்கிறீங்களா? இது நான் சொல்லல, நம்ம சிற்ப நூல்களில் சொல்லப்பட்ட விஷயம். இது என்னோட கருத்து. ஓகே, நம்ம இன்னைக்கு பெட்டு இருக்கு பார்த்தீங்களா? பெட்டுக்கே நமக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க நூல்கள். பெட்டு இலவம் பஞ்சு, பருத்தி பஞ்சு, தேங்காய் நார், வாழை நார், இந்த இதில் செய்யப்பட்ட மெத்தைகளை தான் தூங்கணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அப்படியே செய்கிறோம். எது கிடைச்சாலும் மெத்தை எடுத்து போடுறோம் இல்லைங்களா? கட்டாயம் பிளாஸ்டிக்ல செய்யப்பட்ட எந்த மெத்தையும் நம்ம உருவக்கூடாது. சரிங்களா? அதுல இருந்தால் நமக்கு நோயே முதல்ல ஏற்படுது. அப்போ நம்ம வசிப்பிடத்தை மாற்றிட்டோம், வசிக்கும் முறையை மாற்றிட்டோம், நம்ம பழைய முறைகளை மாற்றிட்டோம். அதுதான் நமக்கு நோய்க்கான காரணம். அப்போ நமக்கு எல்லாமே கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம மணிவண்ணன் சார் சொன்ன மாதிரி எல்லாமே செய்வழியாக சொல்லியிருக்காங்க, நம்ம கேட்கலாம். அதுதான் காரணம். வாஸ்துவில் எல்லாமே சொல்லியிருக்காங்க, நம்ம கேட்கலாம். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம எடுத்து செய்யும்போது நம்மளுடைய வாழ்க்கை முறைகளும் மாறும். கண்டிப்பாக நம்மளுடைய நோயும் சரியாகும். சரிங்களா? இப்போ நம்ம எப்படி தூங்கணும், எந்திரிக்கணும் அப்படின்ற வரைக்கும் பார்த்தாச்சு. குடிப்பேதம், அடிப்பேதம் இதெல்லாம் பார்த்தாச்சு. இதெல்லாம் கிளியராக இருக்கீங்களா? ஓகே. வாஸ்துவில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருக்கா சார்? பொதுவாக இதை ஏதாவது தெரிஞ்சுக்கணும் கேட்கணும்னு கேட்கணும். கட்டில் அளவு 6 அடிக்கு குறையாமல் இருக்கணும் சார். 10 அடிக்கு அதிகமாக இருக்கும். இன்னொரு விஷயம் நீங்கள் கேட்டதுனால அதுதான் கேட்க சொன்னேன். கட்டில்கள் நம்ம போடும்போது வீட்டுக்குள்ள 4 புறமும் கேப் இருக்கணும். கட்டில் ஒரு மூளை சார்ந்தோ ஒரு பகுதி சார்ந்தோ இணைச்சு போடக்கூடாது. இன்னைக்கு எல்லா கட்டிலுமே ஏதோ ஒரு கார்னர் அட்டாச் பண்ணி தான் இருக்கும். அப்படி போடக்கூடாது. 4 பக்கமும் ஒரு நபர் சுற்றி வரக்கூடிய அளவில் தான் கட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. காலியிடம் சூப்பர். காலியிடம் விட்டு, அதாவது ஒரு அங்குலமாவது காலியிடம் விட்டு நம்ம போயிற அளவுக்கு காலியிடம் விட்டு தான் கட்டில் போடணும். அதாவது நிலைக்கு நேர அல்லது வாசலுக்கு நேர கட்டில படுத்து தூங்குது. தூங்குனா என்ன ஆகுன்னு கேட்குறீங்களா? நம்மளுடைய எனர்ஜி பூரா போயிட்டே இருக்கு. அப்போ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நேரம் வந்து சி அப்படிங்கிற ஆற்றல் வழியாக வெளியில் போயிட்டே இருக்கு. ஜன்னலுக்கு நேரையும் கட்டில் போடக்கூடாது.
நிலை கதவுக்கு நேரையும் அல்லது அந்த ஒரு அறையினுடைய கதவுக்கு நேரையும் நம்ம கட்டில்களை போடக்கூடாது. அப்போ அதெல்லாம் பார்த்து தான் ஒரு பெட்ரூமே அமைக்கணும். பெட்ரூம்க்கே இவ்வளோ வாஸ்து இருக்குன்னா டாய்லெட் வாஸ்து சொல்லிட்டேன், பெட்ரூம் வாஸ்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பூஜை ரூம் எப்படி இருக்கும் காலையிலே சொல்லியாச்சு. சரிங்களா? ஒவ்வொரு அறைக்குமே வாஸ்து உண்டு. இதுல வடகிழக்குல பூஜை அறை இருக்கணும்னு தானே சொல்றீங்க, ஏத்துக்கிறீங்களா இல்லையா? இருக்கக்கூடாதுன்னு பெரும்பாலும் அப்படி சொல்றாங்கன்றதுனால தவறான ஒரு கருத்தை சரின்னு சொல்ல முடியாது சார். பூஜை அறைக்கு ஏற்ற சரியான இடம் தென்கிழக்கு மட்டும்தான். தென்கிழக்கு தான் நம்ம சமையல் அறை வச்சிடும் நீங்க கேட்குறீங்க. சமையல் அறைக்கு மேற்கு, அதுதான் பூஜை அறைக்கு முதல் தரமான இடம். ரெண்டாவது தரம் தான் நம்ம ஈசானி கோயில். நம்ம வாஸ்துல சொல்லப்பட்ட எல்லா செகண்ட் சாய்ஸையும் தான் நீங்க எடுத்துருக்கோம். என்ன காரணம்னா நம்ம வாழ்க்கை முறை மாறிடுச்சு. ரெண்டாவது தரமா என்னத்த சொல்லியிருக்கோமோ அதுதான் நீங்க முதல் தரமா நம்ம எடுத்துருக்கோம். நம்ம அழகா ஒரு விஷயம் செய்வோம். இங்க எந்த தேயிலை உற்பத்தி பண்ணி வெள்ளாண்டு கணிச்சிட்டு அதுல குப்பை மட்டும் நம்ம முடிச்சிருப்போம். கரெக்டுங்களா இல்லைங்களா? அதே தான் நம்ம வாஸ்துலையும் பண்றோம். ஆனா வாஸ்துல அது மாதிரி பண்ணக்கூடாது சார், அது தவறு சார். ஏன்னா வாஸ்துன்றது நம்மளுடைய வாழ்க்கை முறை சார். வராக மீறால் கொடுக்கப்பட்ட ஒரு வேதம், அந்த வேதத்தை நம்ம புறக்கணிக்கூடாது. வாஸ்து என்ன சொல்லியிருக்கோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நம்ம வாழ்க்கை முறை மாதிரி இருக்கு. நம்ம மணிவண்ணன் சார் சொன்னார் இல்லைங்களா, ஒரு எமோஷனல் ஸ்பீச் கொடுத்தாரு. நம்மளை ஏன் எல்லாரும் பரிகாசம் பண்ணுறாங்க அப்படின்னா அது காரணம் இதுதான். நம்மளுடைய வாழ்க்கை முறையில் நாமளாவது கரெக்டாக வச்சுக்கணும். வச்சுக்காத போது தான் அவன் எடுக்கிறான். 9 கிரகங்களும் மிச்சம் பெற்ற ஒருவன் அவன் எடுக்கிறதுக்கான காரணம் நம்மளுடைய நூல்களை நம்ம சரியாக ஃபாலோ பண்ணல சார். நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அவன் நம்மளை மதிப்பான், கண்டிப்பாக நம்மளை தேடி வருவான். சரிங்களா? இப்போ நம்ம செய்யக்கூடிய தவறுகள் எல்லாம் சுட்டி காட்டிங்க. சரிங்களா? உங்களுக்கு பொதுவான சந்தேகங்கள் ஏதாவது தான் கேட்கலாம். கண்டிப்பா கட்டிக்கலாம் சார். அந்த ஒளியை எழுப்புறதுனால அந்த எதிர்மறை ஆற்றல் போகும், நேர்மறை ஆற்றல் உள்ளது. ஆனா வாஸ்து பரிகாரங்கள் எல்லாமே நம்மளுடைய மனசாந்திக்கு மட்டும்தான். புரியுதுங்களா? நம்மளுடைய மன அமைதிக்கு மட்டும்தான். உண்மையிலேயே வாஸ்து முழுசா அதை உயிர் பண்ணி மனம் கொடுக்காது. சரிங்களா சார்? அதுதான் நான் வழி சொல்லிட்டேன் சார், அழகா சொல்லிக்கிறேன். நீ அடியில மட்டும் டைல்ஸை மட்டும் உடச்சிட்டு கீழே செப்பரேட் வச்சுருங்க சார், பிடிச்சி போச்சு சார். உள்ள உங்களுக்கு எந்த அளவுக்கு குறைக்கணுமோ அந்த அளவுக்கு குறைச்சிக்கணும், எந்த அளவுக்கு கூட்டணுமோ அந்த அளவுக்கு கூட்டிங்க. வெளியில அடுத்த இடத்துல போய் வச்சிடாதீங்க, உங்க இடத்துக்கு சார். இப்போ உங்களுக்கு 30 அடியில் இடம் இருக்கு சார், 27 அடியில் வீடு வேணும் சார், 26 அடியில் கட்டிட்டீங்க சார், ஒரு அடி வேணும்ல உங்கள் வீட்டுக்கு வெளியில். உங்கள் அதை பேஸ்மெண்ட்லேருந்து ஒரு அடி செப்பரேட்டாக வெளி பக்கமாக பறிச்சிருங்க, இல்லை குறைக்கணுமா உள் பக்கமாக வச்சு பறிச்சிருங்க. இவ்வளோ தான் சார் கான்செப்ட். ஆனால் அந்த செப்பரேடு பர்ஃபெக்டாக வேலை செய்யுமான்னு என்னால் சொல்ல முடியாது. செப்பரேடு நீங்கள் எங்கே வாங்குறீங்கன்னு தெரியாது, அது செப்பரேடை தானான்னு முதல்ல தெரியாது. பரிகாரம் தான் செப்பரேடாக பர்ஃபெக்டான பரிகாரம். நான் சொல்லக்கூடியது பர்ஃபெக்டான மட்டும் தான் சொல்லுவேன். ரெண்டாம் தரமான விஷயங்களை நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்லிட்டேன் இல்லைங்களா? அப்போ இதை காட்டிலும் உயர்தரமான ஒன்று இருக்கு, அதனால தான் நான் அதை சொல்றேன். சண்முக ஷடாதர எந்திரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சண்முக ஷடாதர எந்திரம். இந்த எந்திரத்தை முறையா யார் வரையலாமோ அவங்க வரைஞ்சி அவங்க கையிலேருந்து வாங்கி நீங்க பதிச்சிட்டீங்கன்னா உங்க மனையில எந்த கோளாறும் நடக்காது. எங்க தவறு இருக்கோ அந்த இடத்துல, அடிபேதம் உள்ள இடத்துல, குடிபேதம் உள்ள இடத்துல. சரிங்களா? ஷடாச்சர எழுதிக்கணும். சண்முக அது எழுதக்கூடியவங்க நீங்க வேற தான் இருக்காங்க, ஒரு சிலர் மட்டும்தான் இருக்காங்க. ஏன்னா அது எப்படி எழுதணும், எத்தனை கோடுகள் போடணும், என்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணி எழுதணும், அதுக்கு என்ன மந்திர உருவேற்கணும் இன்னைக்கு அவ்வளோவா யாருக்கும் தெரியல. அதனால இன்னைக்கு அதுக்கான நபர்கள் குறைவாக தான் இருக்காங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரியான வாஸ்து பரிகாரங்கள் அப்படின்றது முதல் தரமானது மட்டும் நான் இங்கே எடுத்துங்க, இரண்டாம் தரமானது வேண்டாம். வாஸ்து மணிகளாக இருக்கணும், அதே போல் மணி பிளான்ட்டு, பென்சின், பிரமிடு, பென்சின், இது எல்லாமே நம்மளுடைய மன திருப்திக்காக மட்டும்தான். பெரிய பெரிய பாதிப்புகளை அது சரி செய்யாது. பெரிய பாதிப்புகள் எது வாஸ்துல மிகப்பெரிய பாதிப்புகள் எது அப்படின்றத நம்ம பார்க்கணும்.
சரிங்களா? தெரு குத்தல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வருவோம். தெரு குத்தல், குத்தல்னா என்ன கிரக காரத்துவம் அப்படின்னு எடுக்கிறீங்க? ராகு. அப்ப ராகு எந்த கிரகத்தோட சம்பந்தப்பட்டிருக்கோ அந்த திசையிலே அந்த காரக அறையிலேயே தான் தெருக்குத்தல் விழுகும். இதை நம்ம முதல்ல கவனிச்சுக்கணும். ராகு எந்த கிரகத்தோட இணைஞ்சிருக்கு? சூரியனோட இணைஞ்சிருக்கா? வீட்டுக்கு முன் பக்கத்திலே தெருக்குத்தல் விழுகும், வலது பக்கத்துல. ராகு சந்திரனோட இணைஞ்சிருக்கா? வீட்டினுடைய இடது பக்கத்துல பின், அதாவது இடது பக்கத்துல முன் பக்கத்திலே தெருக்குத்தல் விழுகும். செவ்வாயோட இணைஞ்சிருக்கா? படுக்கைக்கு நேரா தெருக்குத்தல் விழுகும். புதனோட இணைஞ்சிருக்கா? ரிசப்ஷன் டே, அதாவது வரவேற்பறையிலேயே தெருக்குத்தல் விழுகும். இதுல எந்த தெருக்குத்து நல்லது, எந்த தெருக்குத்து கெட்டது அப்படின்றதான் விஷயம். மேக்சிமம் முடிஞ்ச வரைக்கும் தெருக்குத்தலை அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நல்ல தெருக்குத்து இருக்கு. இப்போ தெற்கு திசையிலிருந்தும் மேற்கு கிழக்கிலிருந்தும் ஒரு ரோடு ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னா, வடக்கு பகுதியில் ஒரு பில்டிங் இருக்கு, அது வந்து பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மிகப்பெரிய வளர்ச்சி கொடுக்கும். தெற்கு பகுதியிலேருந்து ஒரு சாலை வந்து நேராக கொடுத்தது, மேற்கு கிழக்கில் ஒரு சாலை போயிட்டு, இந்த மாதிரி வடக்கு பகுதியிலேருந்து தெற்கு பார்த்த மாதிரி அந்த பில்டிங் இருக்குன்னா உங்களுக்கு வியாபாரத்துக்கு மிகப்பெரிய அமேசிங்கான ஒரு வளர்ச்சியை கொடுத்துரும். பட் ஆனால் இங்கே குடியிருந்தீங்கன்னா அந்த வீட்டில் ஒவ்வொரு நபராக காலியாகிட்டே இருப்பாங்க, ஒவ்வொருத்தரா அந்த வீட்டில் இல்லாமல் போயிட்டே இருப்பாங்க. தெருக்குத்து எப்படி வேலை செய்வாரு? தெருக்குத்து. அப்போ வீட்டில் எந்த தெருக்குத்தை எடுத்துக்கலாம்? நம்ம இப்போ கடைக்கு தான் பேசணும். இப்போ எந்த பகுதி தெருக்குத்து நல்லது, எந்த பகுதி தெருக்குத்து கெட்டது, பொதுவான ஒரு விஷயத்துக்கு வருவோம். உச்ச பகுதிகள், அது 4 பகுதிகள் இருக்கு, கிழக்கு மேற்கு தெற்கு வடக்குன்னு 4 பகுதியில் வடக்கும் கிழக்கும் உச்ச பகுதி, தெற்கு மேற்கும் நீச்ச பகுதி. அப்போ கிழக்குக்கு நேர் ஆப்போசிட் மேற்கு உச்ச பகுதி, அதே மாதிரி வடக்குக்கு நேர் ஆப்போசிட் தெற்கு, அதாவது தெற்கு சார்ந்த கிழக்கு, இது வந்து உச்ச பகுதி. கிழக்கு சார்ந்த தெற்கு நீச்ச பகுதி. அப்போ தெற்கு நைட்டு ரெண்டுமே நீச்சம், வடக்கு சார்ந்த மேற்கு வந்து உச்சம். நம்ம வடக்கு சார்ந்த மேற்கு உச்சம், கிழக்கு சார்ந்த மேற்கு வந்து நீச்சம். இப்போ இந்த நீச்ச பகுதியிலாம் வரக்கூடிய தெருக்குத்து நல்லதல்ல, உச்ச பகுதியில் வரக்கூடிய தெருக்குத்து நல்லது. ஆனால் நான் முன்னாடி ஒரு சாய்ஸ் கொடுத்துட்டேன், தெருக்குத்தை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கணும். ஒரு பாக்ஸ் போட்டிங்கன்னா மேலே வடக்கு, கீழே தெற்கு, லெஃப்ட் வந்து மேற்கு, ரைட் வந்து கிழக்கு, இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா 2 சதுரமாக நீங்கள் ஒரு கோட்டை போட்டிங்கன்னா வடக்கும் கிழக்கும் உச்சம்னா நேர் ஆப்போசிட் உச்சம், தெற்கும் மேற்கும் நீச்சம்னா அதுக்கு நேர் ஆப்போசிட் நீச்சம். இந்த ஒரு சின்ன பார்ட் மட்டும் எடுத்துங்க. இப்போ நீச்ச பகுதியில் விழக்கூடிய தெருக்குத்து எல்லாமே கெடுத்து தான் செய்யும். தெற்கு பகுதியில், அதாவது கன்னி பகுதியில் தெற்கிருந்து வந்தாலும் சரி, மேற்கிருந்து வந்தாலும் சரி, தெற்குத்து கெடுத்து தான் பண்ணணும். கன்னி பகுதியில் தெற்கிலேருந்து வந்தாலும் சரி, மேற்கிலேருந்து வந்தாலும் சரி, கெடுத்து தான் செய்யும். அதே வடக்கு பகுதியில் கிழக்கிலேருந்து வந்தாலும் சரி, வடக்கிலேருந்து வந்தாலும் சரி, நல்லதான் செய்யும். வடமேற்குல மட்டும், வடமேற்கு மேற்கு சார்ந்த வடமேற்கு வந்து நல்லது செய்யும் சொல்லுவாங்க, ஏன்னா அது உச்சப்பகுதி. நானே சொன்னேன், வடமேற்கு சார்ந்த மேற்கு வந்து உச்சப்பகுதி, உச்சப்பகுதி தெற்கு நல்லது செய்யும் சொல்லியிருக்கேன். பட் ஆனால் இந்த வாயு வடக்கு சார்ந்த மேற்கு சார்ந்த வாயு வந்து நல்லது அல்ல. சரி, அது என்ன பிரச்சனை கொடுக்குன்றதை பார்ப்போம். இந்த மேற்கு சார்ந்த வாயு பகுதியை தெற்குத்து தேவையில்லாத வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் இதை கொடுக்கும். அப்போ கோர்ட்டு கேஸு யார் வழக்கமாக அதில் ஈடுபட்டுருப்பாங்களோ அவங்களுக்கு அது நல்லது. யார் ஈடுபட்டுருப்பாங்க? வக்கீல், ஜட்ஜு, போலீஸ், இவங்களுக்கு ஓகே. வாயு சார்ந்த மேற்கு தெருக்குத்து, வாயு சார்ந்த வடக்கு தெருக்குத்து நீச்ச தெருக்குத்து தான், அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அது மிகப்பெரிய ஒரு தவறு ஏற்படுத்திருக்கோம். ஆனால் வாயு சார்ந்த வடமேற்கு மேற்கு தெருக்குத்து மட்டும் ஒரு ப்ளஸ் என்னன்னா இவங்களுக்கு மட்டும் நல்லது. யாருக்கு? போலீஸு, ஜட்ஜு, வக்கீல் 3 பேருக்கு. அக்கினி பகுதி 2 தெருக்குத்துமே நல்லதான். ஸோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. இருந்தாலும் இந்த தெருக்குத்து ரெண்டையுமே விலகிக்கிறது நல்லது, அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. தெருக்குத்துனா என்ன சார்? ஃபர்ஸ்ட் தெருக்குத்துன்றது 3 சாலைகள் சந்திப்பது. 3 சாலைகள் சந்திக்கும் போது 3 விதமான நபர்கள் அங்கே வந்துட்டு போவாங்க. அவங்களுடைய என்ன ஆற்றல்கள் வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகும். இதுதான் நம்ம தெருக்குத்துன்னு சொல்லி பயன்படுத்திட்டு இருக்கோம். அது ஒன்றுமே கிடையாது. 3 விதமான, அதாவது 3 சாலையிலிருந்தும் பல்வேறு மக்கள் வந்து போகக்கூடிய ஒரு சாலையில அவர்களுடைய எண்ணம், சிந்தனைகள் வேறு வேறு மாதிரியாக இருக்கும். அந்த சிந்தனைகளும் எண்ணங்களும் வீட்டுக்குள்ள வரும். அப்ப அந்த சிந்தனைகள் நம்மளை பாதிக்கிச்சு. ஒருத்தர் சந்தோஷமா வந்திருப்பார், நம்ம அன்னைக்கு ஹாப்பியா இருக்கும். ஒருத்தர் துக்கமா வந்திருப்பார்,
அந்த எண்ணாற்றல்கள் நமக்குள்ள வரும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணால் என்ன செய்யலாம், முடிஞ்ச வரைக்கும் அந்த தெருக்குத்தலை விளைவிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் அந்த தெருக்குத்தலை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அப்படி முடியாதுங்க, ஒரு காம்பவுண்ட் செல் எழுப்பிட்டாலே போதுமானது. தெருக்குத்தலை தவிர்க்கிறதுக்கு காம்பவுண்ட் செல் எழுப்பிக்கலாம். காம்பவுண்ட் செல் எழுப்பியும் பிரச்சனை வருதுன்னா அதுக்கு மேலே நம்ம யந்திரம், ஹோமம், பூஜை இதுதான் ஃபாலோ பண்ணணும். அது 4ஆம் இடத்தை வித்தியை வச்சு தான் நம்ம முடிவு செய்யணும். அது எந்த பகுதி தெருக்குத்துன்றதை பொறுத்து அதுக்கான முடிவில் நம்ம படிக்கலாம். இல்லை சார் சொன்ன மாதிரி வேண்டாம்னா வேண்டாம் அப்படின்னு நம்ம முடிவு எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு அதான் சார் அமைஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கான பரிகார முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ 2 விதமான திருப்பத்தை சொல்லிட்டேன். நீச்ச திருப்பத்து, உச்ச திருப்பத்து. மொத்தமாக ஒரு திருப்பத்து வரும், மொத்த வீதியுமே சந்திக்கும். அதை முடிஞ்ச வரைக்கும் கட்டாயம் அவாய்ட் பண்ணியே தீரும். அது கண்டிப்பாக ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் ரெண்டுமே சேர்த்தே கொடுக்கும். ஒரு வளர்ச்சியும் கொடுக்கும், ஒரு வீழ்ச்சியும் கொடுக்கும். அது இப்போ வடக்கு பகுதியிலேருந்து ஒரு முழு வீதியும் வந்து நம்ம வீட்டை கொடுத்தது. வீதியை விட நம்ம வீடு சின்னதாக இருக்குது அப்படின்னா அது வடக்கு தெற்கு. அந்த தெற்கு வந்து ஒரு வளர்ச்சியும் கொடுத்துட்டே இருக்கும், ஒரு வீழ்ச்சியும் கொடுத்துட்டு இருக்கும். புகழோட உச்சிக்கும் போவார். ஆனால் குடும்பத்துக்குள்ள நுழையும் போது வீட்டில் இருக்கலாமா இல்லை வீட்டை விட்டு வெளியில் போகலாமா அப்படின்னு ஒரு சிந்தனை கொடுக்குறாரு. ஆனால் தெற்கு பகுதி முழுசான தெருக்குத்து வந்து முழுக்க கெடுதல் மட்டுமே பண்ணணும். மேற்கு தெருக்குத்து வாரிசுகளை வெளியேற்றுறதுல முதன்மையான மேற்கு பகுதி தெருக்குத்து ஆகவே ஆகாது. தெற்கும் மேற்கும் ஆகவே ஆகாது. கிழக்கும் வடக்கும் என்ன எடுத்துக்கலாம். ஆனால் வடக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு புகழையும் கொடுத்து ஒரு வீழ்ச்சியும் கொடுக்கும். கிழக்கு பண விஷயத்துலையும் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அதே நேரத்தில் பிறர்கிட்ட ஒரு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் கொடுக்கும். பணத்தையும் கொடுக்கும், பிறருக்கு அடிமையாக இருக்கும். இது சூசகமான வார்த்தை இருக்கு. உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல. கிழக்கு பகுதியில் முழு தெருக்குத்து வரும்போது பணத்தில் மிகப்பெரிய அளவு இருக்கணும். செல்வம் செழிப்பெல்லாம் கொடுத்துரும். ஆனால் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளேயே நம்ம இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. சரிங்களா? அப்போ இதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. மொத்தத்தில் தெருக்குத்தை அவாய்ட் பண்ணிக்கிறது சிறந்ததாக இருக்கும். தென்மேற்கு, இந்த தென்மேற்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக கையாள வேண்டிய ஒரு பொருள். ஏன்னா இந்த பகுதி ராகுனுடைய கட்டுப்பாட்டுக்குரிய ஒரு பகுதி. ராகு அப்படின்னாவே அரக்கன் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஒரு அரக்கன்ட்ட நம்ம போரிடும் போது எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும்னு நமக்கு தெரியும். ராகுன்றது ஒரு உயரத்து கூட்டி போகக்கூடியவரும் அவர் தான், கவுத்து வருவதும் அவர் தான். அப்போ ஒரு வீட்டினுடைய ஒழுக்கத்தை சுட்டி காட்டக்கூடிய கிரகம் ராகு. அப்போ நம்ம எப்பெல்லாம் தென்மேற்கு பகுதியில் கை தவற வைக்கிறோமோ அப்போல்லாம் நம்முடைய ஒழுக்க கேடுகள் மக்கள் மத்தியில் பிரபலமாக பேசப்படும். அப்போ தென்மேற்கு ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். குறிப்பாக தென்மேற்கில் போர், கிணறு, நீர் சம்மந்தப்பட்ட எதுவுமே வரக்கூடாது. அப்படி வந்துருச்சுன்னா ரெமெடி என்ன அப்படின்னா, நம்ம தென்மேற்குலேருந்து போர் போட்டுப்போம் இல்லைங்களா, அது போர்லேருந்து நீரை எடுத்துருப்போம். அதுக்கு பதிலாக வடகிழக்கில் ஒரு போரை போட்டு அதில் இருக்க மண்ணை எடுத்துக்கொண்டு போய் தென்மேற்கில் இருக்கக்கூடிய மூடணும். இது ஒன்று மட்டும்தான் அதுக்கு தீர்வு. அதை செய்ய முடியுமான்றது இன்னைக்கு சாத்தியமில்லாத ஒரு விஷயம். ஸோ அதை யோசிச்சுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் அந்த மனையை அவாய்ட் பண்ணி வித்துட்டு வந்தது நல்லது. தென்மேற்கு பொறுத்த வரைக்கும் தெற்கிலிருந்து மேற்கிலேருந்து கிழக்கு வரைக்கும் எந்த பகுதியிலையும் போர் போட முடியாது. தெற்கு பகுதியில் மேற்கிலேருந்து கிழக்கு வரைக்குமே போர் போட முடியாது. இப்போ இங்கே தான் போடலாம். நம்மளுடைய கிழக்கு பகுதியில் தெற்கிலிருந்து வடக்குக்குள்ள அதாவது ஒரு குறிப்பிட்ட பாகம் தான் இருக்குது. முழுசாக போட முடியுமானா முடியாது. குறிப்பாக ஏன்னா நம்ம தென்கிழக்கிலிருந்து வடக்கு வரைக்கும் பாதிக்கு மேலே கிழக்கில் பாதிக்கு மேலே தென்பகுதியில் நீச்ச பகுதியாக எடுத்துருவோம். அந்த நீச்ச பகுதியில் நீர் சம்மந்தப்படக்கூடாது. குறிப்பாக செப்டி டேங்க் தான் போடுவாங்க. தென்கிழக்கு செப்டி டேங்க் பொறுத்த வரைக்கும் தென்கிழக்கில் செப்டி டேங்க் இப்போ போடுற வழக்கம் வந்திருக்கு. அதாவது நான் சொல்கிற மாதிரி தான் 2வது சாய்ஸ் தான் நம்ம இப்போ முதல்ல எடுத்துருக்கோம் எல்லா பகுதியிலும். அப்போ செப்டி டேங்க் அங்கே அமைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அங்கே நீர் தங்குமா தங்காதா? தங்கும். அப்போ ஒரு அக்கில் நெருப்பில் கொண்டு போய் தண்ணி ஊற்றலாமா? ஊற்றக்கூடாது. அப்படி தான் இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கோம். சரி, இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா, தென்கிழக்கு பகுதியில் செப்டி டேங்க் போடலாம். ஒரு சாய்ஸ் இருக்குது. செப்டி டேங்க் அமைக்கலாம், அடிப்பகுதி மட்டும் பூசாமல் இருக்கும். அப்போ தண்ணி இன்ஜின் மாத்தாரே சரியாக போச்சு. அதுக்கு பதிலாக உங்கள் வீட்டில் அதிகமாக நீர் உறிஞ்சக்கூடிய மரம் இல்லாமல் குறைவான நீரை உறிஞ்சக்கூடிய ஒரு மரத்தையும் இருக்கும். அப்போ தான் அந்த நீரை அந்த மரம் உறிஞ்சிக்கும். அப்போ அந்த மரம் நம்ம வீட்டுக்கு நிழலுக்கு ஆச்சு,
ஒரு நல்ல சக்தியும் கொடுக்குது இந்த நீரே உறிஞ்சிக்கு. அப்போ இந்த பிரபஞ்சத்தை எவ்வளோ தூய்மைப்படுத்தணும் பாருங்க. இந்த பிரபஞ்சத்தை தூய்மைப்படுத்தி தான் நம்ம வாழணும். இந்த பிரபஞ்சத்தை ஏற்றுக்கிட்டு நம்ம வாழக்கூடாது. நம்ம அப்படிதான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். வாஸ்துவில் சொல்லப்பட்டது எல்லாமே பிரபஞ்சத்தோடு நம்ம இணைஞ்சு வாழத்தான். பஞ்சபூத சக்திகளை ஒரு மனையில எந்த விதத்துல எப்படி கலந்து வீடு கட்டணுன்றது சொல்லிக்கணும். அதாவது செங்கல், மணல், ஜல்லி, கட்டை இதுக்கெல்லாம் உயிருக்கான இல்லை. ஆனா கட்டப்பட்ட ஒரு மனைக்கு கட்டாயம் இருக்கு. ஏன்னா நம்ம இது சரிவிதத்துல, அதாவது பஞ்சபூதங்களையும் சரிவிதத்துல கலந்து ஒரு மனையை கட்டுறோம். பஞ்சபூதம் கலந்தது சார் இந்த உடம்பு, பஞ்சபூதம் கலந்துதான் சார் இந்த உடலே வந்திருக்கு. இப்போ பஞ்சபூதம் கலக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு உயிர் உற்பத்தி ஆகிடும். அப்படி உயிர் உற்பத்தியான உயிர்ல நம்ம எந்த ஒரு தவறுமையும் செஞ்சிடக்கூடாது. அப்போ தென்கிழக்கு பகுதியில் செப்டி டேங்க் வரக்கூடாது. நிறைய பகுதிகளில் கிழக்கு மனையில், அதுவும் குறிப்பாக வடகிழக்கு மனையை போட்டு கிழக்கில் ஓப்பன் விட்டு போதிப்பு போட்டுட்டு தென்கிழக்கில் மாடி படிக்கட்டும் போட்டிருக்காங்க, செப்டி டேங்க் போட்டிருக்காங்க. இது ரெண்டுமே தப்பு. மாடி படிக்கட்டு வரலாம், தென்கிழக்கில் வரலாம். அதே நேரத்தில் மாடி படிக்கட்டு கீழே இடம் ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லிட்டு செப்டி டேங்க் போடக்கூடாது. போட்டால் அங்கே நீரை வைப்பீங்க, நீரை வச்சிங்க அப்படின்னா அது பாதிக்கப்படுது. அப்போ நீரை அவாய்ட் பண்ணணும் முதல்ல. சரி, தென்கிழக்கு பகுதி பாதிக்கும் போது என்ன பிரச்சனை கொடுக்குறதை நான் சொல்கிறேன். இது எச்சரிக்கையாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த வீட்டோட பத்திரம் மட்டும் அந்த ஓனர் பேரில் இருக்க பத்திரம் அடகு போயிடும், திருப்பி மீட்க முடியவே முடியாது. நீங்கள் ஆணித்தரமாக எழுதி வச்சுக்கலாம். நீங்கள் எத்தனை வீட்டோட அமைப்பு கொண்டு வந்து கொடுத்தாலும் நான் சவால் விட தயார். தென்கிழக்கு பகுதியில் தப்பு பண்ணிட்டீங்க, செப்டி டேங்க் போட்டீங்க, மாடி படிக்கிட்டு போட்டீங்க, தண்ணி தொட்டி அங்கே வச்சுட்டீங்க, அந்த பத்திரம் கட்டாயம் ஓனர் கிட்டே இருக்காது, அடகு கொடுத்தவர்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு வீட்டில் கடன் எப்படி சார் உள்ள வருது? தென்கிழக்கு பாதிக்கப்படும் போது தான் கடன் உள்ள வருது. ஏன்னா தென்கிழக்கு தானே சுக்கரன் அதிபதியாக கொடுத்துருக்கோம். சுக்கரன் பாதிக்கப்படாதானே தனத்தில் பிரச்சனை வரும். சுக்கரன் பொருளுக்கு தனக்காரன், பொருளோட சம்மந்தப்பட்டது தானே சுக்கரன். அப்போ சுக்கரன் பகுதி பாதிக்கப்படும் போது நம்ம பண தேவை ஏற்படுது. பண தேவை ஏற்படும் போது பத்திரத்தை கொண்டு போய் அடகு வச்சு மாட்டிக்கிறோம். கம்பல்சரி இது மாதிரி நடக்க வாய்ப்பு 100% இருக்கு. சரி, இப்போ இந்த தெருக்குத்தல தென்கிழக்கு தெருக்குத்தல் வருது அப்படின்னா அந்த மனையிலும் இதே பிரச்சனை, பத்திர பிரச்சனை தான் சொல்றது. தெற்கு பகுதியிலிருந்து வரக்கூடிய தெருக்குத்தும் சரி, கிழக்கு பகுதியிலிருந்து வரக்கூடிய தெருக்குத்தும் சரி, அந்த மாதிரி ஒரு மனையை வாங்கி நீங்க குடியிருக்கும் போது பத்திரத்துல தான் பிரச்சனை வரும். பத்திரம் அடகு போயிடும். இவ்வளவுதான் பிரச்சனை. சரிங்களா? இப்ப தென்மேற்கு தென்கிழக்கு எப்படி இருக்குன்னு சொல்லியாச்சு, தென்மேற்கு எப்படி இருக்குன்னு சொல்லியாச்சு. வடமேற்கு எப்படி இருக்கணும் அப்படின்ற வாஸ்து நம்ம வடமேற்கு நம்ம வருவோம். அதாவது வடக்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய பகுதி பேர் தான் வடமேற்கு. சந்திரன் ஆதிக்கம் உள்ள பகுதி இது. இது ஜலராசியான சந்திரன் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பகுதி. எனவே இந்த பகுதியின் வழியாக தான் நம்மளுடைய கழிவுகள், நீர்கள் அனைத்தும் வெளியேறணும். சந்திரன் பகுதியில் வேற பகுதிகளில் வெளியேறது சரியான முறை கிடையாது. வாயு பகுதியில் தான் ஒரு வீட்டினுடைய கழிவுகள், நீர் சம்பந்தப்பட்ட அனைத்துமே வெளியேறணும். மற்ற பகுதியில் வெளியேறுச்சுன்னா நீர் காரத்துவங்களான அனைத்தையும் பாதிக்கணும். சந்திரனுடைய காரத்துவமான தாய், பெரியம்மா, சந்திரனுடைய காரத்துவம் என்ன உண்டோ அதை எல்லாமே பாதிக்க செய்ய அந்த மனையில். இப்போ சந்திரன் பகுதி தான் கழிவுகள் வெளியேறணும். சரி, வடகிழக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். மூடக்கூடாது, ஓப்பனில் தான் இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் ஒற்றை தூண் உள்ள போட்டுக்கும் கண்டிப்பாக வடகிழக்கில் போடக்கூடாது. ஒரு தூண் வச்சு அதில் ஆட்சியம் கொடுப்பாங்க. அதாவது ஒரு இலை மட்டும் இருக்க மாதிரி ஆட்சி கொடுக்குறது, இதெல்லாம் கட்டாயம். அதாவது ஒற்றை தூண் வடகிழக்கில் வந்துருச்சுனாவே அங்கே கேஸ் ஒன்று வந்துடும், பம்பு வழக்கு கேஸ் வந்துடும் கண்டிப்பாக வந்துடும். அப்போ 2 தூண் வச்சு போட்டுக்கலாம். 2 தூண் வடக்குலையும் கிழக்குலையும் 2 தூண் வச்சு பொறுக்கி போட்டுக்கலாம். 2 பக்கம் ஓப்பன் வச்சு போட்டுக்கலாம். இல்லை முடியாதவங்க ஒரு பக்கம் மட்டும் வடக்கோ அல்லது கிழக்கோ ஓப்பன் வச்சு போட்டுக்கலாம். குறிப்பாக இந்த வடக்கு மனை யாருக்கு அமையும் ஜாதகப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 4ஆம் இடத்துல குரு யாருக்கு இருக்கோ அல்லது 4ஆம் இடத்துல சுப கிரகங்கள் யாருக்கு ஆதிக்கம் செலுத்துதோ அவங்களுக்கு மட்டும் தான் முதல்ல வடகிழக்கு மனை அமையும். அது முதல் தரமான மனை வடகிழக்கு மனைன்னு சொல்கிறாங்க. உண்மையிலே வடகிழக்கு மனை தான் முதல் தரமான மனை. இது அந்த கருத்தில் நான் மாறுபடவே இல்லை. ஓகே சார், வடக்கும் கிழக்கும் இணையக்கூடிய பகுதி வடகிழக்கு மனை. ஓகே, வடகிழக்கு ஈசானியும் 90 டிகிரி வளர்ந்துருந்தா ஓகே, 90 டிகிரி கட்டாயிருந்தா. இப்போ ஈசானிய மனைனாவே தெற்குலேருந்து வடக்கு ஒரு ரோடும் மேற்குலேருந்து கிழக்கு ஒரு ரோடும் சந்திக்கும். அந்த ரோடு சந்திக்கும் போது அந்த எட்ஜி கார்னர் எப்படி கட்டாகும், அந்த ரோட்டுக்காக ஒரு 90 டிகிரி குறைஞ்சுதான் வளைவு தான் வரும். அப்படி குறைஞ்சிச்சுன்னு சொன்னால் அந்த அந்த தன்மை நேர் ஆப்போசிட்டாக வரும். அதாவது நிறுதி பிளாட் எப்படியோ அந்த தன்மைக்கு ஈசானிய பிளாட் வந்துடும்.
நிறுதி பிளாட்டு ஃபோர்த் சாய்ஸ் தான் இருக்கும், அதாவது கடைசி சாய்ஸாக தான் நம்ம எடுப்போம். நிறுத்தினாவே நம்ம அந்த பிளாட்டை தொட மாட்டோம். அப்போ 4வது சாய்ஸ் தான் அந்த மணி போயிடும். அப்போ ஈசானியம் கட்டாகமாக பார்க்கணும். 90 டிகிரி வளரலாமே தவிர 90 டிகிரி குறையக்கூடாது. அப்போ முதல் தரமான மணி தான். நீங்கள் வாங்கும்போது 90 டிகிரியோட இருக்கான்னு பார்த்து வாங்கிங்க. இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த அமைப்பை ஏற்படுத்திக்கிட்டு ஒரு 2 அடி 3 அடி விட்டாவது காம்பவுண்ட் சரி எழுப்பி அந்த மணியை 90 டிகிரி சரி செஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த மணியை வாங்கி குடியிடலாம். சரிங்களா? அப்போ 2வது தரமான மணி அக்னிமணி, அது தென்கிழக்கு மணி. தெற்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய அக்னிமணி தான் 2வது தரமான மணி. இதை ஏன் நான் 2வது தரமான மணியை எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த மணிக்கு சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் அதிகமாக கிடைக்கும், இது ஒரு காரணம். 2வது இயற்கை இயல்பாகவே பிரபஞ்சத்தினுடைய சக்தி அங்கே கிடைக்கும். 3வது மலை வடமேற்கு, அதாவது வாயு மலை, வாயு பகுதியில் உள்ள வடமேற்கு மலை 3வது சாய்ஸ் மலை. இதெல்லாம் கிடைக்கலன்னா தான் நம்ம தென்மேற்கு பிளாட்டுக்குள்ளே போகணும். ஏன் தென்மேற்கு மலை வந்து நம்ம கடைசி சாய்ஸாக வச்சுக்கோன்னா அங்கே சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் அதிகமாக கிடைக்கிறது இல்லை. ஸோ அதனால தான் இப்போ நம்ம 4 வகையான மனையை பிரிக்கிறோம். 4வது மனையாக தென்மேற்கு மனையை எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போது இந்த முறைப்படி தான் ஒரு வாஸ்து பார்த்து நம்ம மனையை தேர்வு செய்யணும். இல்லை வாஸ்து பார்த்து மனையை தேர்ந்தெடுத்துடும், அப்படி வாஸ்து குறை இருந்தாலும் அதுக்கான நிகழ்த்திலும் நான் சொல்லியிருக்கேன். வாஸ்து ஒரு மனிதனை வாழ வைக்கும், வீழவும். அப்போ நம்ம வாழணுமா அப்படின்றத நம்ம தான் முடிவு செய்யணும். வளமான வாழ்க்கை வேணும் அப்படின்றவங்க வளமான வாஸ்து மனையில் தேர்வு செஞ்சு நான் சொன்ன மேலே சொன்ன அமைப்புப்படியான ஒரு மனையில் குடியிருக்கிறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் தெருக்குத்தல் அவாய்ட் பண்ணிடுங்க. குடிபேதங்கள் அடிபேதங்கள் இல்லாத மனைகளில் குடியிருங்க. அதே போல் ஆலயங்களுக்கு எதிராக குடியிருக்கக்கூடாது. 36 விதமான வேதைகள் இருக்கு. இந்த 36 விதமான வேதைகளை நம்ம பார்த்து தான் ஒரு மனையை தேர்வு செய்யணும். குறிப்பாக ஒரு அரசு மருத்துவமனை இருக்குன்னா அதுக்கு அருகில் கண்டிப்பாக வீடு இருக்கக்கூடாது. பிணங்களை இருக்கக்கூடிய சுடுகாட்டுகளில் வீடுகள் இருக்கக்கூடாது. இப்படின்னு சொல்லி 36 வேதைகள் இருக்கு. சிவவேதை, விஷ்ணு வேதை, தரு வேதை, மயான வேதை, இப்படின்னு சொல்லி 36 வேதைகளை நம்ம பார்த்து தான் ஒரு வாஸ்துவை நம்ம ஒரு வீட்டை தேர்வு செய்யணும். எதிர்மறையான விஷயங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அந்த மனையை நம்ம முடிஞ்ச வரைக்கும் விலக்கிக்கிட்டு ஒரு நல்ல மனையை தேர்வு செஞ்சு பாடணும் அப்படின்றத நான் சொல்லிக்கிட்டு, இதுவரை எனக்கு பேச வாய்ப்பளித்த ஜோதிட தளபதி அண்ணன் டிஎம்எஸ் பூபதிராஜன் அண்ணன் அவர்களுக்கு நன்றி செலுத்தி வாய்ப்பு தந்ததற்கு நன்றி சொல்லுங்கள். என்னுடைய உரையை இதோடு நிறைவு செய்கிறேன்.